எவ்ரிவன், வெல்கம் டு ஓப்பன் ஐ ஃபார் டிஎன்பிசி. ஸோ நம்ம இன்றைக்கி குரூப் 4ஓட யூனிட் 6 தான் படிக்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி படிக்க போகிறோம். இந்த யூனிட் 6லேருந்து மொத்தமாக 20 கொஷின் வரும். ஓகேவா, நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1300 பிசிலேருந்து 300 பிசி வரைக்கும் அயன் ஏஜ் இல்லைனா மெகாலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 300 பிசிலேருந்து 300 ஏடி வரைக்கும் இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் இல்லைனா சங்கம் ஏஜ், சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் தமிழ் தலை தோங்குச்சு, ரைட். அதுக்கப்புறம் 300 ஏடிலேருந்து 500 ஏடி வரைக்கும் போஸ்ட் சங்கம் ஏஜ். அதாவது இதில் தான் நிறையா சங்கம் பாட்லாம் எழுதியிருப்பாங்க. இது அதுக்கு அடுத்த பீரியட், ஓகேவா. அதுக்கப்புறம் 400 பிசிலேருந்து 300 பிசி வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்போ தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஸ்கிரிப்ட் ஆச்சு. தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 400 பிசிலேருந்து 300 பிசி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றின முக்கியமான புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 400 அந்த மாதிரி இல்லை, நம்மளை பற்றி எழுதின புக்கில் நம்மளை தாண்டி ஃபாரினர்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி எழுதின புக்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி. ஸோ அந்த புக் எப்போ வந்துச்சுன்னா 1st செஞ்சுரி ஏடியில். அதுக்கப்புறம் பிளினிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியும் 1st செஞ்சுரி ஏடியில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் புளோட்டில்மிஸ் ஜியோகிராஃபியும் வியன்னாஸ் பாரிபஸ். ஸோ இவங்க 2 பேரும் 2nd செஞ்சுரியில் வந்திருக்காங்க, 2nd செஞ்சுரி ஏடியில் வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் டைம் லைன். இதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாமா. ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 0.75 வச்சு கேளுங்க. இல்லை நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன்ப்பா, என் ஸ்பீடுக்கு சொல்லலைன்னா 1.25x வச்சு வீடியோவை கேளுங்க. ஃபஸ்ட்டு டைம் லைன். தமிழ் சிவிலைசேஷன் அட்லீஸ்ட் 300 வருஷத்துக்கு முன்னாடியாவது இருந்திருக்கும். அதாவது 3rd செஞ்சுரி பிசிக்கு முன்னாடியிலேருந்தே தமிழ் சமூகம் இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? ஏன்னா நமக்கு கடல் வணிகம் நிறையா இருந்துச்சு. நிறையா பேர் கடல் தாண்டி வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. அது எப்படிமா நம்புறதுனா, நமக்கு கல்ச்சரல் லிங்க்ஸ் இருந்துச்சு. எப்படி நம்ம ஊரை தாண்டினா மற்ற ஊர்களில் நம்மளோட பொருட்கள், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம மாதிரியே பெயர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்ச்சரல் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. சரி, வேற என்ன பண்ணோம்னா, செம்மையாக ஃபாரின் ட்ரேட் பண்ணோம். நம்மளோட பொருட்களை வெளிநாடுகளையும் வெளிநாடுகளில் இருக்க பொருட்களையும் நம்ம ஊருக்கும் கொண்டு வந்துட்டு இருந்தோம். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளும் வெளில போயிருக்கோம், ஃபாரினர்ஸும் அதாவது எக்ஸ்பெஷலி தமிழ் ரீஜனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க, ஓகேவா. ஓகே. அதுக்கப்புறம் அர்பனைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அப்படியே இருந்துட்டு போகாம அந்த இடத்துல ஊர் மாதிரி உருவாக்குறது, ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், ட்ரைனேஜோட, ஓகேவா. ஆக்டிவ் ட்ரேட்ஸ் அண்ட் இன்டர்னல் க்ரோத். ஒரு இடத்துல நிறையா ட்ரேட்ஸ் நடந்துட்டு இருக்கும், நிறைய பேர் வர போக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி வளர்ந்து அங்கே சிட்டிஸ் உருவாகுது. சிட்டிஸோட முக்கியமாக போர்ட்ஸ், துறைமுகங்கள் உருவாகுது. இந்த துறைமுகங்களை வச்சு தான் இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு கப்பல் வழியாக பொருட்கள் எல்லாம் ஏற்றிட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் எக்கனாமி. ஒவ்வொரு தடவையும் பண்டமாட்ட முறையை தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? ஒரு பொருள் வாங்குறதுக்கு இன்னொரு பொருளை எத்தனை கிலோவில் நம்ம தூக்கிட்டு போக முடியும்? ஸோ தட் அப்போ என்ன வருது அப்படின்னா, காயின்ஸ், கரன்சிஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இதை வச்சு பையிங் அண்ட் செல்லிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் லிட்ரஸி. நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு பேச மட்டும் இல்லை, எழுத படிக்க கூட தெரியும், கவிதை கூட எழுத தெரியும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பெரிய லிட்ரேச்சர் பேக்கப் தமிழ் சமூகத்துக்கு இருக்கு. சரி, அது என்னப்பா அப்படின்னா, நம்ம இதே பீரியடில் தமிழ் பிராமின்ற ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ரிட்டன் டாக்குமெண்ட்ஸே வச்சுருக்கோம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் லிட்ரேச்சர். இந்த பீரியடில் தான் கிளாசிக் தமிழ் போயம்ஸ் வந்துச்சு. இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சமூகம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க சங்ககால இலக்கியங்கள் இந்த பீரியடில் தான் வந்துச்சு. பார்த்தலாமா? சரி, இது இருக்கு அது இருக்குன்னு சொன்னீங்க, இதெல்லாம் எப்படி நம்புறதுனா, நம்ம எதையுமே பார்க்கல இல்லையா. ஸோ இதெல்லாம் எங்கே பார்த்துருப்போம்? யாராவது சொல்லி வந்தா இது கதை தானேன்னு சொல்லியிருப்போம். ஸோ இது எங்கேயோ டாக்குமெண்ட் ஆயிருக்கு, யாரோ எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சமூகத்தோட திங்ஸ் எல்லாம் எப்படி படித்தோன்னா லிட்ரேச்சர்ஸ் மூலியமாக தான். சரி, எந்தெந்த லிட்ரேச்சர் பார்க்கலாமா. கிளாசிக் தமிழ் லிட்ரேச்சர் என்னது? சங்க இலக்கியம். அதுக்கப்புறம் எபிகிராஃபி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் மூலியமா. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி, ஓகேவா.
ஒரு இடத்துல எப்படி ஊர் இருந்திருக்கலாம் அப்படிலாம் கண்டுபிடிச்சு அந்த இடத்தெல்லாம் தோண்டி உள்ளேருந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ். அதுக்கப்புறம் மெட்டீரியல் கல்ச்சர். அந்த இடத்துல என்னென்ன மெட்டீரியல்ஸ் கிடச்சிருக்குன்றத வச்சு அவங்க என்ன மாதிரியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெட்டீரியல் கல்ச்சர். ஓகே, ஸோ இதை வச்சு தோண்டி பார்த்து கண்டுபிடிச்சலாம். இவனை வச்சு கல்வெட்டை வச்சு இங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்றதை எழுத்துப்பூர்வமாக கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக சங்கம் இலக்கியங்கள் அதில் என்ன எழுதியிருக்குன்றத வச்சு ஓகே இப்படி பீப்புள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் அமல் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர். நம்ம மட்டும்தான் எழுதுவோமா, ஃபாரின்ல உள்ளவங்களும் எழுதுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வேற வேற நாடுகளில் இருக்க வேற வேற புத்தகங்கள்ல தமிழ் பத்தின, தமிழ்ல உள்ள ஊர்கள், தமிழ்ல உள்ள துறைமுகங்கள், இல்லை நம்ம ஊர்ல நடந்த ட்ரேட், நம்ம அவங்களுக்கு கொடுத்த விஷயங்கள், இதெல்லாம் பத்தி எழுதியிருப்பாங்க. ஸோ அது வழியாகவும் இந்த சமூகம் இவ்வளோ பழமையானதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? த கிளாசிக்கல் சங்கம் லிட்ரேச்சர் ஆரம்பிக்கலாமா? இங்கேதான் சங்க இலக்கியத்தை பத்தி படிக்க ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கிறதே தொல்காப்பியம், அதுக்கடுத்து 11 மேல்கணக்கு, 11 கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் த 5 எபிக்ஸ், 50 ஸோ ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்தை பத்தி பார்க்கலாமா? ஸோ நமக்கு கிடைச்ச தமிழ் நூல்கள்லயே பழமையானது தொல்காப்பியம். அதுவும் என்னது, அது ஒரு இலக்கண நூல், தமிழுக்கு கிராமரை சொல்லித்தர ஒரு நூல். ஸோ அதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். ஓகேவா? ஸோ இது பியாண்ட் லாங்குவேஜ் சொல்லுது. இது முக்கியமாக எதை சொல்லுது அப்படின்னா தமிழ் கிராமரோட ரூல்ஸை. சரி, அத்தோட நிப்பாட்டிக்கிச்சானா இல்லை, இதில் வந்து 3 செஷன்ஸ் இருக்குது. அதில் 3rd செஷன்ஸ் எப்படி எதை சொல்லுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த அவங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் இருந்துச்சு, அவங்களோட சோஷியல் லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களோட கஸ்டம்ஸ், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அதெல்லாமே அந்த பொய்டிக் ரூல்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தொல்காப்பியம் பற்றினது. அடுத்தது போகலாமா? 11 மேல்கணக்கு நூல்கள். ஸோ இதை வந்து 2 எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் 18 இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு 10 வந்து 10 பாட்டு, 2வது 8 வந்து 8 தொகை. ஸோ இது 2 சேர்த்தா 18 வந்துருச்சா? மேல்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். இது 2 பார்த்தா காலத்தால் 11 மேல்கணக்கு நூல்கள் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு 8 தொகையை பார்த்துடலாம். 8 தொகையில் யார் யாரெல்லாம் வருவா? நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது எல்லாமே 8 தொகை. அதுக்கப்புறம் 10 பாட்டு பார்த்துடலாமா? 10 பாட்டில் 10 பாட்டில் மொத்தம் 10 புக்ஸ் இருக்க போது திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுமான் ஆற்றுப்படை, முல்லைப்பத்து, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பத்து, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இந்த 10 நூலும் தான் என்ன அப்படின்னா 10 பாட்டு. 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இந்த கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அப்படின்னா 18 தனித்தனி புக்ஸை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ மேல்கணக்கு நூல்கள் எப்படி பார்த்தோம்? 10 பாட்டு 8 தொகையை சேர்ந்தா 11 மேல்கணக்கு நூல்கள் வந்துடும். ஆனால் இங்கே 18மே தனித்தனி பாட். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா எத்திக்ஸ், மாரல்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் டெய்லி லைஃப். ஒரு டெய்லி லைஃப், நம்ம வாழ்கிற வாழ்க்கையை எப்படி முறையாக அழகாக நேர்மையாக வாழணுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் 11 கீழ்கணக்கு நூல்களில் முக்கியமான புக் என்ன அப்படின்னா திருக்குறள். யார் எழுதுனான்னா திருவள்ளுவர். ரைட்? ஸோ அதுக்கடுத்து போயிடலாமா? அதுக்கப்புறம் 50 அதில் என்னென்ன வரும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ரைட்டா? அடுத்து போகலாமா? அதுக்கப்புறம் எபிகிராஃபி. எபிகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வெட்டுகள் மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன்ஸை படிக்கிறதா, அதை பற்றி படிக்கிறதா என்ன அப்படின்னா எபிகிராஃபி. ஸோ இதில் எதெல்லாம் படிப்பாங்க அப்படின்னா ஹார்ட் சர்ஃபேஸ், இப்போது ராக்லலாம் கல்வெட்டு இருக்கும்ல, அதை படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸில் இருக்கிறத, அதுக்கப்புறம் செம்பு பட்டயங்கள், காயின்ஸ், ரிங்ஸ். ஸோ இது எதில் வந்து கார் பண்ணியிருந்தாலும் அதை இவங்க ரீட் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஒரு ஹியூமன், கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமன்ஸே நம்ம இங்கேருந்து தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், இல்லை இந்த வருஷத்தில் இங்கே நடந்துச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு விஷயம். அஃபீஷியலாக இந்த எபிகிராஃபி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மனுஷங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு எழுத்து வடிவமான அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸாக இதை வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை இன்னொரு மாதிரி என்னென்னு சொல்லலாம், நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எழுதி வைக்கப்பட்டது தான். ஸோ இங்கே தான் ஹியூமன் ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து அஃபிஷியலாக ரெக்கார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எபிகிராஃபி இது எழுதுறாங்கனாலே என்ன ஸ்கிரிப்ட்னு ஞாபகம் வரணுமா இல்லையா? எதை பற்றி படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? எஸ், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்.
தமிழில் பிராமியோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது பிராமின்றது ஒரு வகையான எழுத்துக்கள். ஸோ அந்த பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அது தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 30 இடங்கள்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது எங்கெல்லாம் இருக்குது? குகைகளோட செவரில் இருக்குது, பாறைகளில் இருக்குது, ஷெல்டர்ஸ் ஒரு மறைவிடங்கள் மாதிரியான இடங்கள்ல இருக்குது, அங்கெல்லாம் இருக்குது. ஓகேவா? இங்கெல்லாம் யார் வாழ்ந்திருப்பா அப்படின்னா மோஸ்ட்லி துறவிகள் தான். அவங்களோட ஜென்டிலான லைஃப்பை துறந்துட்டு இங்கே வந்து ரொம்ப காமாக, யாரோட நிறைய இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் இல்லாமல் தனியாக அமைதியாக இருக்கவங்க இந்த வேர்ல்டை பற்றின திங்ஸை இங்கே வந்து அதாவது எழுதி வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ இது மாதிரி துறவிகள்லாம் வந்து குகைகளில் வாழ்கிறாங்கன்னா அப்படியே போய் வாழ்ந்துட முடியுமா? இல்லை. ஸோ அவங்க வாழ்கிறதுக்காண்டி அந்த குகைகளை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து முதல்ல ட்ரிப்லைன்ஸ் இருக்கிறாங்க. இந்த குரூப்ஸ் ட்ரிப்லைன்ஸ் எதுக்கு அப்படின்னா, மழை தண்ணி குகைக்குள்ளே வந்துட்டா எல்லாமே ஈரமாயிரும், அவங்களால நைட்லாம் ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மழை தண்ணி வெளியே போகிறதுக்காண்டி. ஓகேவா? மழை தண்ணி உள்ளே வராமல் அந்த குகைக்கு வெளியே போகிறதுக்கு தான் இந்த ட்ரிப்லைன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்கிரிப்ஷன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது இந்த கல்வெட்டுகள் மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரிப்லைன்ஸ்க்கு கீழே உள்ள பகுதிகளில் தான் இருக்கும். அதாவது இந்த மழை தண்ணி போகிறதுக்காண்டி ஒரு பாத்து இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கீழே இருக்க பகுதிகளில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோன் பெட்ஸ். இந்த குகையிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கல்லை உடைச்சு நல்லா பெட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ தட் அவங்க அதில் இந்த மாங்ஸ் அதில் தூங்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கும் கொஞ்சம் விதமான தேவைகள் எல்லாம் இருக்கும். சாப்பாடு இருக்கணும், இல்லை ஒரு சில தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கு யார் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணானா கிங்ஸ் அண்ட் வெல்தி மெர்ச்சன்ட்ஸ். அந்தந்த ஊரை சேர்ந்த ராஜாவோ இல்லை அந்த ஊரில் இருக்க பெரிய தனவந்தர் யாரோ இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கல்வெட்டுகள் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கே நிறையா கிடச்சிச்சு அப்படின்னா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், ஆர்ச்சலூர், குங்கர்புளியங்குளம், அப்புறம் ஜம்பையில். ஸோ இங்கெல்லாம் தான் மேஜராக தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், ஆர்ச்சலூர், கொங்கர்புளியங்குளம், ஜம்பை. ஸோ இது ஏதாவது ஒரு ஜம்பிள் வேர்ட்ஸ் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சரி, வேறு எங்கே இது கிடச்சிருக்கு அப்படின்னா மதுரை ரீஜியனில் கொஞ்சம் நிறையா கிடச்சிருக்கு. ஸோ இது எதை சொல்லுது அப்படின்னா ஏன்ஷியன் ட்ரேட் ரூட்ஸ் வந்து இந்த மதுரை ரீஜியனில் நிறையா இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்து இது குறிக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததுக்கு போயிடலாமா? அடுத்து என்ன தெரியுமா? ஹீரோ ஸ்டோன்ஸ். ஹீரோ ஸ்டோன்ஸ் சொல்லவே தேவையில்ல, பேர்லே கண்டென்ட் வந்துருச்சு. இப்போ நம்மலாம் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒருத்தரை வந்து பயங்கரமாக புகழ்கிறோம் இல்லையா. அப்போ என்ன அப்படின்னா ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போட்டு இறந்துட்டாருன்னா நல்ல விஷயத்துக்காண்டி அவருக்கு வந்து ஹீரோ ஸ்டோன் வந்து வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து காசு, மணி, கோல்டு, சில்வர் இது எல்லாத்தையுமே வந்து செல்வங்களாக பார்க்குறோம். அப்போ வந்து எது செல்வம்னா ஆணிரைகள், ஆடு, மாடு இவங்க தான் செல்வம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 குரூப் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப் கிட்ட நிறையா இருக்காங்கல்ல, இங்கே நிறையா வச்சுருக்காங்கல்ல, அப்படி சொல்லி நினச்சிட்டாங்கன்னா அந்த குரூப் இன்னொரு குரூப் மேலே சண்டை போட்டு அங்கே இருக்க ஆணிரைகளை இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் இப்போ இவங்கள்ட்ட நிறையா இருக்கும், அவங்கள்ட்ட கம்மியாக இருக்கும். மறுபடியும் அவங்க வந்து இவங்கள்ட்ட இருக்க ஆணிரையை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ சிம்பிள். நம்ம காசுக்காண்டி அடிச்சுக்கிட்ட மாதிரி அங்கே ஆடு மாடுகளுக்காண்டி சண்டை நடந்திருக்கு. அந்த மாதிரி சண்டையில் யாராவது இறந்துட்டாங்கன்னா, எதையாவது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இறந்துட்டாங்கன்னா அவங்கள ஆனர் பண்ணுறதுக்காண்டி வைக்கிறது தான் இந்த ஹீரோ ஸ்டோன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மோஸ்ட்லி சங்கம் ஏஜில் எங்கே நடந்திருக்கும்னா முல்லை ரீஜனில் நடந்திருக்கும். அது என்னப்பா முல்லை? முல்லை லேண்ட்ஸ்கேப்னாலே வயலும் வயல் சார்ந்த பகுதியும் தான். அப்போ வயலில் தானே ஆடு மாடெல்லாம் இருக்க முடியும். ஸோ அந்த ஏரியாவில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த கான்ஃப்ளிக்ட் எதனால வரும்? ட்ரைபல் சீப்ஸ் அவங்க கிட்ட இருக்க ஆடு மாடு விட்டுட்டு பக்கத்தில் ஆடு மாடு கூட ஸ்டீல் பண்ண போகிறதுனால இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ சம் பீப்புள் வந்து இந்த ஆடு மாடுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு மனுஷன் இறந்துட்டானேன்றதுனால அந்த மனுஷனை காண்டி ஹீரோ ஸ்டோன்ஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை வழிபடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க அதை ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ரொம்ப ஒரு புண்ணியமான பொருளாக வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய ஸ்டோன் வைக்கணும்னா அதுக்கு ரூல் வேணும்ல. எஸ், இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ்க்கும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தொல்காப்பியம் தான் சொல்லுது. என்ன அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பார்ட்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு ஹீரோ ஸ்டோனையே வைக்கணும். சரியா? அப்படின்ற ரூல்ஸை யார் சொல்கிறா? நம்ம தொல்காப்பியம்.
அதுக்கு முன்னாடி இந்த சங்கம் லிட்ரேச்சரில் வச்சு இந்த ஹீரோ ஸ்டோன்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். சங்கம் லிட்ரேச்சரில் வந்து வெறும் பேர் மட்டும்தான் போடுவாங்க, அந்த உருவத்தெல்லாம் வரைய மாட்டாங்க. இது போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சருக்கான பிந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உருவங்களை கூட வரைஞ்சிருக்கும். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சங்கம் ஏஜில் உள்ள ஹீரோ ஸ்டோன்ஸ், இதில் என்ன இருக்காது, ஃபோட்டோ இருக்காது. ரைட். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோவே வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு உருவம் செதுக்கி இருப்பாங்க, இதில் இருக்காது, அவ்வளோதான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோனா, சங்கம் ஏஜ்லாம் ரொம்ப பழசு, அப்போ யாராவது ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களா? நோ. ஸோ அதனால இருக்காது ஃபோட்டோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க புலிமான் கொம்பை கிராமத்துலையும் தாத்தாப்பட்டின்ற கிராமத்துலையும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பொற்பனைக்கோட்டை அப்படின்ற கிராமத்துல இருக்கு. ஸோ யார்லி சங்கம் பீரியட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹீரோ ஸ்டோனு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதில் என்ன இருக்காதுன்னா இமேஜ் இருக்காது. தமிழ் பிராமியில் அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஸ்டோனாக மாறுறதுக்கான காரணம் என்ன, அவங்க என்ன வாரில் செத்தாங்க, வாரல்ஸ் எதனால இறந்து போனாங்க, அந்த மாதிரியான திங்ஸ் தான் இருக்கும். அது பிராமி இன்ஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். மிக முக்கியமாக ஃபோட்டோ இருக்காது. ரைட். அப்படியே கொஞ்சம் லேட் ஆனால் லேட்டர் பீரியட்ஸ் போஸ்ட் சங்கம் இல்லைனா பல்லவா பீரியட்ஸில் கிடைச்ச இதே இதுக்கு வந்து ஃபோட்டோஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய எங்கே கிடைக்குது அப்படின்னா திருவண்ணாமலை ஏரியாவில் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன்ஸில் வந்து அந்த வாரியரை பற்றினா ஒரு ஃபோட்டோ, அதாவது ஃபோட்டோ கிடையாது, அவரை மாதிரி ஒரு கர்விங் இருக்கும், அவரோட பேர் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எதுக்காண்டி இறந்தாரு, என்ன டீடுக்காண்டி இறந்தாரு அப்படின்றதுலாம் இருக்கும். ஓகேவா? ஓகே, சரிப்பா. இதில் மட்டும்தான் எழுதியிருக்கோம்னா இல்லை, நிறையா விஷயங்கள் எழுதுவோம். இப்போது நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கே ஒரு பாத்திரம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொட்டை எழுத்துல என்ன பண்ணுவாங்க, முதல்ல வாங்கினோமா போய் என் பொண்ணு பேரை போடு, என் பேத்தி பேரை போடு, என் பையன் பேரை போடு, எல்லாத்துலேயும் பாத்திரத்தில் எழுதிட்டு வரோம்ல. ஒரு தட்டு வாங்கினா கூட பேர் எழுதி தானே வாங்கிட்டு வருவோம். இப்போ வந்து பழக்கமா, நம்மலாம் பழங்காலத்துலேருந்து இந்த பழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் பாட்ரி, யார் பாத்திரம் யாரோடதுன்னு சண்டை வராமல் இருக்கணும்னு இப்போ இல்லை, அப்போவே இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மண்பாண்டங்களில் பேர் எழுதி வச்சுருக்கோம், ஆர் மண்பாண்டங்களில் எழுத்துக்களை அச்சிட்டு வச்சுருக்கோம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பாட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு இதை லேபிளாக தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா வந்து யார்லி ஹிஸ்டாரிக் பீரியடில் ஒருத்தரோடவது அப்படின்றத குறிக்கிறதுக்காண்டி இது இருந்திருக்கலாம். இது என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா பிராமி தமிழ் ஸ்கிரிப்டில் தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த பாட்டோட இந்த பானையோட ஓனர் யாருப்பா அப்படின்றது தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் மோஸ்ட்லி கிடைக்குது அப்படின்னா அரிக்காமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. ஸோ இந்தந்த இடத்துலலாம், இந்த 4 இடத்துலையுமே இந்த பாட்ரியில், அதாவது பானையில் பேர் எழுதுனதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா குளோபல் ட்ரேட் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னப்பா அப்படின்னா நம்ம ஊரில் உள்ள தமிழ் நேம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஈஜிப்தில் இருக்கு. நம்ம ஊரில் பானையில் எழுதப்பட்ட தமிழ் பெயர்கள் மாதிரியே ஈஜிப்திலையும் ஓமன்லையும் 2 இடத்துல வந்து பானைகளில் எழுதப்பட்ட தமிழ் பேரோட உள்ள பானைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஈஜிப்தில் எங்கன்னா 2 இடத்துல பெரனைக் அப்படின்றதுலையும் குவைசர் அல் குவைதம் அப்படின்ற இடத்துலையும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஓமனில் கிடச்சிருக்கு. ஓமனில் எங்கே கோர் ரோரி அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பேர் பானை, நம்ம ஊரில் இருக்க பேர் நம்ம ஊரில் இருக்க பானைன்ற மாதிரி எழுதி வேறு இடத்துல கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம், நம்ம போய் தான் அங்கே கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதோட மீனிங் என்ன, இங்கே ட்ரேட் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஏர்லி ஃபைண்டிங்ஸ் வந்து என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா ஏர்லி தமிழன்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரேட் கனெக்ஷன் வச்சுருக்காங்க. யார் கூட, இந்த ஈஜிப்து ஓமன்லாம் எங்கே இருக்குது, வெஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. ஸோ அவங்க கூட நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். எது வழியா அப்படின்னா ரெட்சியோட கோஸ்ட் வரைக்கும். ஓகேவா? ரெட்சியோட கோஸ்டில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ், வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க நிறையா கண்ட்ரிஸோட நம்ம ட்ரேடில் இருந்தது தான் நம்ம பானை அங்கே போய் இத்தனை வருஷம் கழிச்சு வெளில வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ரைட்.
ரைட். ஸோ அதுக்கப்புறம் அதில் என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி தமிழில் தான் இருக்குது. சிலது வந்து பிராகிருத் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் இருக்குது. சரி, இந்த பிராகிருத் யார் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து பேசின லாங்குவேஜ். ஓகேவா? என்ன பீரியடில்? மௌரியன் பீரியடில் நார்த் இந்தியன்ஸ் பேசின ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் என்ன அப்படின்னா பிராகிருத். இந்த பானையில் பேர் எழுதுனதுல 2 லாங்குவேஜ் கிடச்சிருக்கு. ஒன்று தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் இருக்குது, அதுதான் எஜிப்து ஓமனில் கூட நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் பிராகிருத் வந்து நார்த் இந்தியன் லாங்குவேஜ். ஸோ இது என்ன பீரியடில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா மௌரியன் பீரியடில். ஓகேவா? ஓகே. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அகழ்வாராய்ச்சி செய்கிற இடங்கள் படிக்கலாமா அதை பற்றி? ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். சும்மா போய் எங்கள் வீட்டு பின்னாடி தோண்டி பார்த்தேன், பழைய பானை கிடச்சிச்சின்னு நான் போய் சொன்னேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ரைட்? அன்லெஸ் அன்டில் அது உண்மையாக இருக்க வரைக்கும். ரைட்? அது எப்படிப்பா சம்மந்தமே இல்லாமல் கீழடியை போய் தோன்றாங்க? யார் கனவுலையாவது வந்துச்சா என்ன? இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் அந்த இடம் சார்ந்த நூல்களை படிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளோட மொழி தமிழ். ஸோ இப்போ இது சம்பந்தமான தமிழ் இலக்கிய இலக்கணங்களை படிப்பாங்க. ஸோ அதில் சொல்லப்படுற ஊர்களோட பேர், ஒரு வில்லேஜாக இருக்கலாம், ஒரு சிட்டியாக இருக்கலாம், இல்லை அதெல்லாம் வச்சு ஆவரேஜாக ஓகே ஒரு ஆறாக இருக்கலாம். மோஸ்ட்லி ரிவரை வந்து நம்ம டினோட் பண்ணோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி எதையாவது ஒரு முக்கியமான விஷயங்களை வச்சு மேபி கணிச்சு இந்த ஏரியாவில் இவங்க பீப்புள்ஸ் இருந்திருக்கலாம் இந்த புக்கை வச்சு அப்படின்றத ஓரளவுக்கு டு த ஹானஸ்டாக 100% பண்ண முடியுமா? முடியாது. ஒரு 80 to 90% இங்கே இருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிக்கிங் நடக்கும். அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைட்லேருந்து கொஞ்சமாக டிக் பண்ணி ஏதாவது பொருள் கிடைக்குதா, அந்த காலத்து மணிகள் ஏதாவது கிடைக்குதா, பானைகள் கிடைக்குதா, செப்பு தகடு கிடைக்குதா, அங்கே மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கான ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எவிடன்ஸ்க்காண்டி மோஸ்ட்லி டிக் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பானைகள், ஓலைச்சுவடிகள், இல்லைன்னா சங்கு வளையல்கள், இந்த மாதிரி என்ன கிடைச்சாலும் இது எல்லாமே ஃபிசிக்கல் எவிடன்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு சங்கு வளையல் கிடைக்குது அப்படின்னா ஓகே அவங்க சங்கு வளையல்களை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அதே இடத்துல ஒரு சங்கு வளையல் செய்யறதுக்கான கருவியோ இல்லை அங்கே செஞ்சதுக்கான தடயங்களோ இருந்தால் ஓ இவங்க சங்கு வளையல் செய்கிற ஃபேக்ட்ரி இங்கே வச்சுருந்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த பாஸ்ட் சொசைட்டியை நம்ம இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் உள்ள ஃபிசிக்கல் எவிடன்ஸை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, இவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்ன, எதை வச்சு எடுப்பாங்க? இப்போ நான் சொன்ன மாதிரி சங்கம் ஏஜில் இருந்த பீப்புள்ஸோட ரைட்டிங்ஸை வச்சு தான் அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த சங்கம் ஏஜில் பீப்புள் இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பை தான் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரைமரி எவிடன்ஸாக இருக்கும். இப்போ சங்கு வளையலை பற்றி ஒரு காப்பியத்தில் சொல்லியிருக்கு, ஒரு பாட்டில் சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே நம்ப முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸில் ஒரு சங்கு வளையல் கிடைக்கப்ப ஆமாப்பா உண்மையிலே இவங்க சங்கு வளையல் போட்டிருக்காங்கப்பா, நம்ம இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் இந்த சங்கம் ஏஜில் இருந்த பீப்புள்ஸோட வாழ்வியலை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அங்கெல்லாம் இங்கே சங்கம் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தலாமா? தமிழ்நாட்டில் அரிக்காமேடு, அழகன்குளம், உறையூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவ சமுத்திரம். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழடி, கொடுமலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எங்க தமிழ்நாட்டில். ஸோ கேரளாவில் பட்னம் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அரிக்காமேடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா போர்ட், துறைமுகம், சங்கம் ஏஜில் உள்ள ஒரு துறைமுகம். ஸோ இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா புதுச்சேரிக்கு பக்கத்தில். ஓகேவா? இதை யார் எக்ஸ்கவேட் பண்ணி இங்கே ஒரு சங்க காலத்து துறைமுகம் இருக்குன்னு யார் சொன்னான்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. யார் இது? புதுசாக இருக்கா? இவங்களை பற்றியும் நம்ம படிக்கலாம். ஸோ இதை ரொம்ப முனைப்போட கண்டுபிடிச்ச ஒரு 2-3 பேரோட பேர் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் ஃபேமஸ் ஆர்கியாலஜிஸ்ட். எதை? அரிக்காமேடை கண்டுபிடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிட்டிஷ் பர்சன் இருக்காரு, அவரோட பேர் வந்து மோர்டிமர் வீலர்.
ஸோ அதுக்கப்புறம் யார் இருக்கான்னா ஒரு ஃப்ரெஞ்ச் பர்சன், அவரோட பேர் ஜேஎம் கேஷல். அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் எக்ஸ்பர்ட், அவங்க 2 பேர் இருக்காங்க. யார்? கோஷ் அண்ட் கிருஷ்ணா. ஓகேவா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அரிக்காமேடு யார் கண்டுபிடிச்சிருப்பா? ஹோ காஷ், இது நான் ஞாபகமே வச்சுக்க முடியல. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோ காஷ் அப்படின்னா காஷ். இந்தியாவில் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க? ஹோ காட் அப்படி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சும்மா ஜாலியான காடுனா கிருஷ்ணா தான். ஸோ காஷ் அண்ட் கிருஷ்ணா வந்து இந்தியாவை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு அரிக்காமேடை கண்டுபிடிச்சாங்க. நம்ம மட்டும் தான் கண்டுபிடிச்சிருப்போமா? அது எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்குது. அப்போ ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, அப்போ ஃப்ரெஞ்சில் இருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புள் அங்கே ரொம்ப கேஷுவலாகவே இருப்பாங்க. ஸோ கேஷுவல். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவை தான் ரூல் பண்ணாங்க. ஃப்ரெஞ்சுக்கு எப்போ போனாங்க? அவங்க ஏதாவது ஒரு வீல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கப்பா, ஏதாவது ஒரு 2 வீலரில் போயிருப்பாங்க, 4 வீலரில் வைப்பாங்க. ஸோ வீலர். ஸோ அரிக்காமேடை பற்றி எப்போ கேட்டாலும் நமக்கு ஓ மை காட் இல்லைனா ஓ காஷ் ஞாபகம் வரும். அப்போ காஷும் கிருஷ்ணாதேவும் இந்தியாவை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசிகிட்டே போனால் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சோடது. ஸோ கேஷுவல் வந்திருப்பாரு. பிரிட்டிஷ் பர்சன் ஒருத்தர் இருந்தார். இந்தியாவிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போனோன்னா அவர் ஒரு வீலரில் போயிருப்பாரு. அவரோட பேர் வீலர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பெரிய டிஸ்கவரின்னு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா வெல் பிளான்டு டவுன். சும்மா ஏனோ தானோ 4 வீடை கட்டி அப்படிலாம் அந்த டவுன் வந்து பயங்கரமாக வெல் பிளான்டாக இருந்திருக்கு. லைக் ரோட்ஸாக இருந்திருக்கலாம், இல்லைனா ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி திங்ஸ். அதுக்கப்புறம் லார்ஜ் வேர் ஹவுசஸ், தானிய கிடங்குகள் நிறையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஸ்ட்ரீட்ஸ், தண்ணி தொட்டிகள், அதுக்கப்புறம் ரிங் வெல்ஸ், இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அரிக்காமேடை பற்றினது. ஸோ அதுக்கடுத்து இப்போ தானே படித்தோம் ஒருத்தர், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெஷலி தமிழ்நாடு, இந்தியா அப்படி பார்த்தோன்னா 2 பேர் வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் என்ன பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்ற ஏஜென்சி. சரியா? இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சி, ஏன்னா அதில் இந்தியான்னு வருதா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ இவங்க வந்து ஹிஸ்ட்ரி சைட்ஸையும் மான்யூமெண்ட்ஸையும் இந்தியா முழுக்க எங்கனாலும் இவங்க எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் இறங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்டேட் லெவலில் வந்தோன்னா நம்மளே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. ஸோ இது தமிழ்நாடு, இது ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இறங்கும். சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு சில லாஸ் இருக்குது. 3 முக்கியமான லாஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸ் என்ன அப்படின்னா இவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா, இவங்க எக்ஸ்கவேட் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த லெஜிஸ்லேஷன்லேயே அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவையும் தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இவங்க 2 பேரையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் 2-3 லாஸ் இருக்குது. ஸோ இவங்களோட வேலை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணணும் ஏன்ஷியன் சைட்டையும் அங்கேருந்து கிடச்ச பொருட்களையும். ஃபஸ்ட்டு இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1898. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்குதுன்னா அங்கே கிடைச்ச ட்ரெஷர்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ், பழங்கால பொருட்களையும் அங்கே கிடைச்ச ட்ரெஷர்ஸையும் அது வந்து பாதுகாக்கும். அதுக்கடுத்து ஏன்ஷியன் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைனிங் ஆக்ட். ஃபஸ்ட்டு ட்ரெஷரு அங்கே கிடைச்சதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுவாப்பில். அடுத்து மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட். ஸோ இது 1958 வருது. இது வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை, இப்போது கீழடி அப்படின்னு அங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம்னா அங்கே உள்ள ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் வந்து வந்துடும். ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரொடெக்டிங் ஃபிசிக்கல் சைட்ஸ். இங்கே சைட்ஸ்ன்னு வந்துருச்சுல, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு. அப்போ என்ன, அந்த இடத்த தான் இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இவங்க அந்த ட்ரெஷர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிக்யூஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷரர்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் எப்போ வருது அப்படின்னா 1972 வருது. ஸோ இப்போது கிடைச்ச பொருளை ஒரு சில நேரங்களில் ஏல விடுவாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் த மூமெண்ட்ஸ் அண்ட் த ட்ரேட் ஆஃப். அந்த பழங்கால பொருட்களையும் பழங்கால விஷயங்களையும் ட்ரேட் பண்ணுறதுக்கான திங்ஸை வந்து இது வந்து ஆக்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஷர்னா கிடைச்ச பொருள், மான்யூமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ்னால் எந்த இடம், ஆன்டிக்ஸ் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஆன்டிக் பொருட்களை வாங்குறத பற்றி தான் நியூஸ்லலாம் பார்க்குறோம். அதனால இந்த ரூல் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா அதை பற்றின ட்ரேடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூல் எப்போ வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம், 1878. அதுக்கப்புறம் மான்யூமெண்ட்ஸ் ரூல் 1958 அண்ட் ஆன்டிக் ரூல் வந்து 1972. ரைட்டா? அடுத்து போகலாமா? மெட்டீரியல் கல்ச்சர்.
சரிப்பா இவங்கள்ட்ட வந்து ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத கற்பனையாக இல்லை, ஓரளவுக்கு ஃபேக்சுவலாக பார்க்குறது தான் என்ன அப்படின்னா மெட்டீரியல் கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சங்கு வளையல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நம்மக்கிட்ட கொடுத்தா அது எவ்வளோ கற்பனைக்குள்ளே கொண்டு போவோம். அப்படியெல்லாம் கற்பனை குதிரையை ஓட்டாமல் கொஞ்சம் நிப்பாட்டி இந்த பொருளை வந்திருக்கா, இதை நம்ம கார்பன் டேட்டிங் பண்ணலாம், அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கா, ஸோ அப்போ இதெல்லாம் திங்ஸ் இருந்தால் இங்கே இந்த மாதிரியான வாழ்வியல் இருந்திருக்கும்னு நிதானமாக, வெறும் கற்பனை மட்டும் இல்லை, அங்கே என்ன கிடைச்சிச்சோ அதோட அங்கே கிடைச்ச பொருட்களோட ஃபேக்ட்ஸோட அடிப்படையில் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா மெட்டீரியல் கல்ச்சர். ஃபஸ்ட்டு பில்டிங் எக்ஸ்கவேஷன். ஸோ இதில் மோஸ்ட்லி என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், சுடுமணலில் கட்டப்பட்ட வாலோ இல்லை ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரோ இதில் வந்து கிடைக்கும். ஸோ இது என்ன ஷோ பண்ணுன்னா இங்கே மக்கள் பெர்மனண்ட்டாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் டெம்பரரியாக வாழ போகிறேன்னா ஒரு குடிசை போட்டு போவேன். நான் சுடுமண் செங்கலை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டுறேன்னா இங்கே நான் பெர்மனண்ட்டாக வாழ போகிறேன் அப்படின்றத குறிக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ ஒரு இடத்துல ஃபேக்ட்ரிஸோ ஒர்க் ஷாப்போ இருந்திருக்கு அப்படின்னா அங்கே லார்ஜ் ஸ்கேலில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது அர்த்தம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வளையல் செய்கிற ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குன்னா இங்கேருந்து வளையல் செஞ்சு மற்ற இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஜுவல்லரி அண்ட் ஆக்ட். ஸோ ஒரு பொருள் ஒரு இடம் வந்து நல்லா செழிப்பாக வாழ்ந்தாதான் அவங்க வந்து அவங்களோட தேவைகளை தாண்டின ஜுவல்லரிஸ்குள்ளேயே போவாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப செழிப்பாக வாழ்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பீட்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ். இது வந்து பர்சனல் ஆர்னமெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். இதை வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸாலாம் மேட் பண்ணியிருப்பாங்க. சுடுமண்லையும் ஒரு பேங்கிள் மேடாக இருக்கலாம், ஒரு முத்துலையும் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் தங்கத்தில் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் சங்கு வளையல்கள் இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே அது என்ன மெட்டீரியலை மேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்க என்ன ஸ்டேட்டஸில் வாழ்ந்துருக்காங்கன்றத சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கேமோஸ் அப்படின்னா இப்போது ஒரு வளையல் இருக்குன்னா அந்த வளையலில் 2 விதமாக டிசைன் போட்டிருக்கலாம். ஒன்று அது மேலே எலும்பி இருக்க மாதிரி. ஸோ கேமோஸ் அப்படின்னா கேம் அவுட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த வளையல்லேருந்து கர்விங் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்டாங்கிலியோஸ் அப்படின்னா கர்வ்ட் இன்டூன்னு அர்த்தம், உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா கேம் அப்படின்னா வான்னு அர்த்தம், அப்போ வெளியே வா, அப்போ வெளியே வந்திருக்கு. அடுத்து இன்டாங்கிலியோ, இன்னுன்னா உள்ள, அப்போ உள்ளே போயிருக்கு. ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ்லேருந்து இமேஜ் இன்வர்ட்ஸாக காவா இருந்தால் அது பேர் இன்டாங்கிலியோஸ். இது சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வந்திருந்தா அதோட பேர் கேமோஸ். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே இருக்க மக்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்பெஷலி பாட்ரி அண்ட் காயின்ஸ். ஸோ அதில் வந்து என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. அது நிறைய இடத்துல தோண்டி எடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா இங்கே வாழ்ந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கப்பா, இவங்கெல்லாம் லிட்ரேட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்டிங் லைஃப். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வச்சு இந்த பீப்புள் இந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்கன்னு இவங்க ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க, கட்டுக்கதை இல்லாமல். ரைட். இதெல்லாம் தான் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா மெட்டீரியல் கல்ச்சருக்குள்ளே வரும். ஓகேவா. ஓகே. இப்போ ஒரு முக்கியமான ஹீரோ ஸ்டோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹீரோ ஸ்டோனோட பேர் என்னென்னா புலிமான் கொம்பை ஹீரோ ஸ்டோன். ஓகேவா. புலிமான் கொம்பை வந்து என்ன அப்படின்னா வைகை ரிவர் இருக்க வேலியில் இருக்க ஒரு வில்லேஜ். அது எதுக்குள்ளே வருது, நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வருது. 2006 ஒரு ரேரான ஹீரோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் இருந்திருக்கு. அது எங்கே இருந்திருக்கு, புலிமான் கொம்பை. அதனால தான் அது புலிமான் கொம்பை ஹீரோ ஸ்டோன். ரைட். ஸோ அது வந்து அந்த வில்லேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் கூடலூர் அகோல் பேடு தியான் ஆண்டவன் கால் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஸ்டோன் த ஸ்டோன் ஆஃப் தியான் ஆண்டவன். இது வந்து தியான் ஆண்டவன் அப்படின்ற ஒருத்தருக்கான ஸ்டோன். அவர் தான் ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுற ஸ்டோன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கேட்டில் ரைட் அதில் வந்து இறந்து போயிருக்காரு. அவரை வந்து கொண்டுட்டாங்க. ஓகே, மேபி அந்த சண்டையில் இறந்துருக்கலாம். எந்த ஊரில் அப்படின்னா கூடலூர் அப்படின்ற இடத்துல. ஸோ கூடலூர்ன்ற இடத்துல நடந்த கேட்டில் சண்டையில் உயிர் தியாகம் செஞ்சவர் தான் இந்த தியான் ஆண்டவன். இவருக்கான ஹீரோ ஸ்டோன் தான் இந்த புலிமான் கொம்பை
ஹீரோ ஸ்டோன். இது எங்கே இருந்திருக்கு? வைகை ரிவர் வேலியில், தேனி டிஸ்ட்ரிக்டில். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து காயின்ஸ் பற்றி படிக்கலாமா? ஸோ காயின்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே தான் நம்ம உலகத்தில் முதல்ல கரன்சி இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இங்கேனா இந்த கான்செப்டுக்குள்ள, ரைட்? ஸோ காயின்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்திருக்கு. எனக்கு கிட்ட 1 கிலோ ரைஸ் இருக்குது, எனக்கு 1 கிலோ புளி வேணும்னா நான் ரைஸ் கொடுத்துட்டு புளி வாங்கலாம். எல்லா நேரமும் நான் மூட்டையாக ரைஸை தூக்கிட்டு போக முடியாது. ஸோ இந்த கஷ்டமான வேலையை சுலபமாக்க தான் யார் வரானா? காயின்ஸ் வராங்க. ஸோ இவங்க ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வச்சுருக்காங்க, ரைட்? ஸோ நான் யார்கிட்ட வேணாலும் என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட 1 கிலோ ரைஸ் கொடுத்துட்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதை நான் கொண்டு போய் வேற இடத்துல கொடுத்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி வேற பொருட்களை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சங்கம் பீரியட்லேயே நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஸோ என்னென்ன மாதிரியான காயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, லோக்கல் காயின்ஸ் இருக்குது. இதை யார் யூஸ் பண்ணியிருக்கானா, சேரா, சோழா, பாண்டியாஸ் இல்லை, மன்னிச்சுங்க, சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ், இவங்களோட லோக்கல் காயின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். ஸோ இது வந்து ஏர்லியஸ்ட் காயின்ஸ், இந்தியாவில் யூஸ் பண்ணப்பட்ட ஏர்லியஸ்ட் காயின் தான் இந்த பஞ்ச் மார்க் காயின்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரோமன் காயின்ஸ். சரி, நம்ம ஊரில் இதுக்கு ரோமன் காயின்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ரோமன் எம்பையர் கூட ட்ரேட் பண்ணதுனால ரோமன் காயின் கிடச்சிருக்கு. நம்ம ஊரில் சேரா, சோழ, பாண்டியாஸ் எல்லாம் ரூல் பண்ணதுனால அவங்களோட காயின்ஸ் கிடச்சிருக்கு. ரைட்டா? ரைட். இந்த பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கொடுமணல்லையும் போடி நாயக்கனூர்லேயும் நமக்கு வந்து பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரோமன் காயின்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி கோயம்புத்தூர் சைடு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேற எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா அழகங்குளம், கரூர் அண்ட் மதுரை. கோயம்புத்தூர், அழகங்குளம், கரூர், மதுரையிலலாம் ரோமன் காயின்ஸ்லாம் கிடச்சிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது என்ன பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். ஸோ இந்த பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் மோஸ்ட்லி வந்து சில்வரால் மேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரச முத்திரையோ இல்லை வேற ஏதோ சிம்பிளை வந்து இதில் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால இது வந்து பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து புல்லியன் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். இந்த காயின்ஸை வச்சு நாங்கள் மட்டும் ஷாப்பிங் மட்டும் போக மாட்டோம். ஸோ இதை வச்சு வேறு வேலையும் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது மோஸ்ட்லி காயின்ஸ் வந்து சில்வர்லேயோ கோல்ட்லேயோ இருக்கும். ஸோ அந்த காயின்ஸை உருக்கி இவங்க வந்து ஆர்னமெண்ட் செஞ்சு போட்டுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ இந்த காயின்ஸை உருக்கி இதை விட வேல்யூவான மெட்டல்ஸ் கூட ஏதாவது சேர்த்து யூஸ் பண்ணிடுற, இல்லை ஒரு தங்க காசை இத்தனை சில்வர் காசுக்கா அப்படி சொல்லி ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அந்த காயின்ஸோட வேல்யூக்காண்டி கூட அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயின்ஸை 2 விதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு, அது வேற. அதுக்கப்புறம் புல்லியன்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். புல்லியான்ஸ் அப்படின்னா இந்த காயின் என்ன மெட்டலில் செஞ்சுருப்பாங்க, கோல்டில் செஞ்சுருக்கலாம், காப்பரில் செஞ்சுருக்கலாம், சில்வரில் செஞ்சுருக்கலாம், அந்த மெட்டலோட மதிப்புக்காண்டி யூஸ் பண்ணால் அதை புல்லியான்ஸ்னும், அதை உருக்கி ஆர்னமெண்ட்டாக போட்டால் அதை ஆர்னமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த புல்லியான்ஸ் எக்ஸ்பெஷலி எதுக்காண்டி எந்த மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கோல்ட்லையும் சில்வரையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அதுதானே கொஞ்சம் காஸ்ட் கூட. ஓகே, இவ்வளோ பெரிய எக்கனாமியை பற்றி எந்த புக்காவது பேசியிருக்கானா? எஸ், அர்த்த சாஸ்திரான்னு ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கு என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஏன்ஷியன் எக்கனாமி பற்றின புக்கு. அந்த காலத்தில் எக்கனாமி எப்படி இருந்துச்சு, கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் நடந்த ராஜாக்களோட அரசு முறை எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த அர்த்த சாஸ்திரா. இதை யார் எழுதுனாங்கன்னா கௌட்டில்யா. என்ன பேர் புதுசாக இருக்கா? யாரும் இல்லைங்க, நம்ம சாணக்கியா தாங்க இந்த புக் எழுதியிருக்காரு. ஸோ சாணக்கியா மௌரியர் பீரியடில் இந்த அர்த்த சாஸ்திரான்ற புக் எழுதியிருக்காரு. சாணக்கியா வேறு யாரும் இல்லை, கௌட்டில்யா. ரைட். ஸோ இதில் ஒரு முக்கியமான டேர்மை ரெஃபர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பீப்புள்ஸை ரெஃபர் பண்ணி. அது என்னன்னா பாண்டிய கவட்டகா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பாண்டிய மன்னர்களோட சவுத் இந்தியாவில் இருக்க பேர்ல்ஸ் அண்ட் செல்ஸ், கடலில் கிடைக்கிற முத்துக்களையும் அதனால வர செல்வங்களையும் தான் இந்த வேர்ட் குறிக்குது. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் போலாமா? ஸோ இந்த அர்த்த சாஸ்திரா இதுக்கப்புறம் வரதெல்லாம் என்னென்ன புக்ஸ் வந்து நம்மளோட ட்ரேடை ரெஃபர் பண்ணுச்சு, நம்மளோட வெல்த்தை ரெஃபர் பண்ணுச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிற புக்கோட பேர் மகாவம்சா. ஸோ இந்த மகாவம்சா யாரோட பீரியடை பற்றி சொல்ல போகுது அப்படின்னா ஸ்ரீலங்காவோடது. ஓகேவா? ஸ்ரீலங்காவோட ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட், நம்ம ஊர்லலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸில் முக்கியமான புக் தான் இந்த மகாவம்சா.
ஓகேவா. இது என்ன ரிலீஜியனை குறிக்கும் அப்படின்னா புத்திஸ்ட் ரிலீஜியனை குறிக்கும். பாலி லாங்குவேஜில் எழுதப்பட்ட புக்கு. ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி பாலி தான் பேசுவாங்க. ஸோ பாலி லாங்குவேஜில் எழுதப்பட்ட புத்திஸ்ட் புக்கு தான் இந்த மகாவம்சா. இதுக்கும் நம்ம தமிழுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, நம்ம மெர்ச்சன்ட் அண்ட் ஹார்ஸ் ட்ரேட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு எக்ஸ்பெஷலி சவுத் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அப்படி என்னடா ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெர்ச்சன்ட்ஸும் ஹார்ஸையும் இவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து டெஃபனிஷன் ஆஃப் க்ரானிக்கல். இந்த இடத்துல க்ரானிக்கல்னு ஒரு வார்த்தை இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஹிஸ்டரியை வாய் பேச்சா விடாமல் உட்காந்து ரெக்கார்டாக எழுதிட்டோம்னா அதுதான் க்ரானிக்கல், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். ஓகேவா. ஸோ முக்கியமான ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க, முக்கியமாக ஆர்டரில். ஸோ ஃபஸ்ட்டு எது நடந்துச்சு, அடுத்து எது நடந்துச்சு, அடுத்து எது நடந்துச்சுன்னு முக்கியமான விஷயங்களை ஹிஸ்ட்ரியோட ஆர்டரில் எழுதுனா அது பேர் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். அந்த மாதிரி ஆர்டரை சொல்கிறது க்ரானிக்கல். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான புக்கு தான் மகாவம்சா. யாரோடது? ஸ்ரீலங்காவோடது. என்ன லாங்குவேஜ்? பாலி. யார் எழுதுனது? புத்திஸ்ட் டெக்ஸ்ட் புக்கு. ரைட்டு. என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடுக்கும் அவங்களுக்கும் குதிரை வணிகம் நடந்துச்சாமா, அதைத்தான் சொல்ல வராங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரின் லாங்குவேஜுக்கு போயிடலாம். பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி. இந்த புக்கு எப்போ வந்துச்சு? நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, எப்போ வந்துச்சு ஞாபகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஏன்ஷியன் கிரீக் புக்கு. மகாவம்சா என்ன புக்கு? பாலி. ஸோ எரித்ரியன் சி பெரிப்ளஸ் வந்து ஒரு கிரீக் புக்கு. ஸோ இது எழுதின நேம், ஆத்தரோட நேம் தெரியல. ஸோ இதில் பெரிப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா நேவிகேஷன் கைட், எந்த பக்கமாக போகணும்னு சொல்லக்கூடியது. அதாவது கடலில் போகிறதுக்கு, சரியா. இல்லைனா கடல் மாலுமிகள் யூஸ் பண்ண ஒரு சின்ன மேப் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இல்லை இந்த பக்கமாக போகலான்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி. ரைட்டா. ஸோ அதுதான் இந்த பெரிப்ளஸோட மீனிங். அதுக்கப்புறம் எரித்ரியன் சி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா வாட்டர்ஸ் அரவுண்ட் ரெட் சி அண்ட் இந்தியன் ஓஷன் அப்புறம் ரெட் சி இதை சுற்றி இருக்கிற நீர்த்தடங்களை சொல்லுது. ஓகேவா. தமிழ் ஹெரிட்டேஜ் இதில் எங்கப்பா சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய சங்கமேஜில் இருந்த துறைமுகங்களை சொல்லுது. சங்கமேஜ் போர்ட்ஸை பற்றி இது பேசுது. ஸோ இது என்ன அப்படின்னா முர்ச்சி அண்ட் தொண்டியில் இருந்தது. அதுக்கப்புறம் கொர்க்கை அண்ட் குமரி, இப்போ இருக்க கன்னியாகுமரியில் இருக்க துறைமுகங்களை பற்றி இந்த புக் வந்து சொல்லுது. ஏன் இந்த புக் சொல்லணும்னா, இது எரித்ரியன் சியை பற்றினா ஒரு வழிகாட்டிய புக்கு. இது எங்கே இருக்குது? கிரீக்கில் எழுதப்பட்டிருக்கு. யார் எழுதினான்னு தெரியாது. பெரிப்ளஸ் அப்படின்னா நேவிகேஷன், எரித்ரியன் சி அப்படின்னா இந்தியன் ஓஷனையும் அங்கே உள்ள ரெட் சீயையும் கனெக்ட் பண்ணுற சி வாட்டரை பற்றி சொல்லுது. சரி, இதில் ஏதாவது பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்கன்னா ஆமாம் சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் கிங்டம்ஸில் இருந்த சேராஸ் அண்ட் பாண்டியன்ஸை பற்றி இந்த புக்கு வந்து பேசுது. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து பிளினிஸோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பிளினி யார் அப்படின்னா ஒரு ரோமன் ஸ்காலர். அவரோட ஃபேமஸான புக் தான் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. இது என்ன லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா லத்தனில். சரி, இந்த புக்கு எதை பற்றி பேசுது அப்படின்னா ரோமன் எம்பையரில் இருந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் வெல்த்தையும் பற்றி தான் இந்த பிளினியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பேசுது. ஸோ இதில் நம்மளை எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா பெப்பர் ட்ரேட், மிளகு வர்த்தகத்தில் சொல்கிறாங்க. பிளினி வந்து நம்ம ஸ்பைஸ் ட்ரேடை பற்றின டீட்டெயில்ஸை அவரோட புக்கில் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு? 40 நாளில் ரோம்லேருந்து இந்தியாவை ரீச் பண்ண, எங்கே? ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவை ரீச் பண்ண 40 நாளில். ஓகேவா. ஸோ இவர் வந்து இந்த ஸ்பைஸ் ட்ரேடை பற்றி இவர் புக்கில் சொன்னதுனால தான் இந்த புக்கை பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா பாண்டியாஸை பற்றி. ஸோ அவர் பாண்டியாஸ் ஆஃப் மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா தேவர் பவர்ஃபுல் இனஃப், எதுக்கு? டு கண்ட்ரோல் த போர்ட். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க துறைமுகத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ். ஸோ அந்த போர்ட்டோட பேர் பக்காரே. அது எங்கே இருக்குன்னா கேரளா கோஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இப்போது அது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரில. ஸோ அப்போ சொல்லப்பட்ட கேரளா கோஸ்ட்டில் பக்காரே இருந்திருக்கு. இப்போ இருக்க ஊரோட பேரில் அது எங்கே இருக்குது அப்படின்றத இன்னும் கண்டுபிடிக்கல. சரி, லாஸ் ஆஃப் வெல்த். பிளினி இஸ் ஃபேமஸ்லி கம்ப்ளைண்ட். ஸோ இந்த பிளினி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னா ரோமோட அதிகபட்சமான கோல்டையும் வெல்த்தையும் இந்தியாவுக்கு இழந்துட்டாங்களாம். அப்படி எப்படிப்பா இழந்தீங்க அப்படி பார்த்தா பெப்பர் வாங்கி இழந்திருக்காங்க. தங்கம் வெல்த்தெல்லாம் கொடுத்து பெப்பர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா.
அப்போது எவ்வளோ பெரிய ட்ரேட் நடந்திருக்கும்னு யோசிக்கணும். ஸோ இதுதான் பிளினியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அடுத்து போகலாம். அடுத்த புக் என்ன அப்படின்னா ப்ளோட்டமீஸோட ஜியோகிராஃபி. ஸோ இந்த ஜியோகிராஃபி புக்கை எழுதுனது வந்து ப்ளோட்டமி. எப்போ எழுதுறாரு அப்படின்னா 2nd century AD. ஸோ ஜியோகிராஃபினாலே தெரியும், இது வந்து நிலப்பரப்பை பற்றின ஒரு புக்கு. ஸோ கெசட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜியோகிராஃபிக்கல் டிக்ஷனரின்னு வச்சுக்கலாம். ஸோ இது யாரோட அட்லஸ் அப்படின்னா ரோமன் வேர்ல்டுக்கு இது ஒரு அட்லஸ் மாதிரி, எங்கெங்கே என்ன மாதிரி நிலப்பரப்பு இருக்குன்ற அட்லஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இதோட டீட்டெயில் ரெக்கார்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நிறையா ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸை சொல்லியிருக்கு. எக்ஸ்பெஷலி ரோமன் எம்பையரோட ட்ரேட் லிங்க்ஸை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர்ஸோட அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அவங்களோட டீட்டெயில் ஜியோகிராஃபியை இந்த புக்கு சொல்லியிருக்கு. சரி, அதில் நம்ம எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட தமிழ் போர்ட்ஸையும் டவுன்ஸையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவர் வந்து ரோமன் எம்பையர் ட்ரேட் பண்ண லிங்க்கெல்லாம் ஜியோகிராஃபி வைஸாக சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளோட தமிழ் பீப்புளோட போர்ட்ஸ் அண்ட் டவுன் சொல்லியிருக்காரு. சரி, என்னென்ன நேம் சொல்லியிருக்காருன்னா காவேரி, பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முர்ச்சி. சரி, இதை தமிழில் சொன்னாரானா இல்லை அவர் வந்து அவரோட மொழியில் சொல்லியிருக்காரு, க்ரீக்கில். ஸோ ப்ளோட்டமியோட ஜியோகிராஃபி ஒரு க்ரீக்க புக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். காவேரி பூமண்டலத்தை வந்து கபெரிஸ் எபோரியம் அப்படி சொல்லியிருக்காங்க. கொர்க்கையை வந்து கொல்கோய் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கன்னியாகுமரியை வந்து குமாரியா அப்படி சொல்லியிருக்காங்க. முஸ்ரியை வந்து முஸ்ரிஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த புக்கை பற்றி. அடுத்த புக். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பியூட்டிஞ்செரியன் டேபிள். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ரோட் மேப் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு மேப் மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் மேப். இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோட்ஸ் அக்ராஸ் ரோமன் எம்பையர்ஸ். ரோமன் எம்பையர்ஸோட நெட்வொர்க் எப்படியெல்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ரோட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பாதைகள் அப்படின்றத வந்து இந்த மேப் சொல்லும். ஸோ இதில் எங்கே தமிழகம் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா எங்கேருந்து ரோம்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இவங்களோட பாதை வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து தமிழகம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கண்ட்ரி நம்ம ஊர் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதில் ஏதாவது போர்ட் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எஸ், இவங்களும் வந்து சங்கமேஜ் போர்ட்டானா மிசிரி கேரளாவில் இருக்க கோஸ்ட்டை வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்கிலையும் இந்த போர்ட் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த புக் பார்க்கலாமா? வியன்னா பாப்பிரஸ். இது ஒரு புக்கு. ஸோ இது வந்து க்ரீக் டாக்குமெண்ட். ஓகேவா? இது எப்போ உள்ளது அப்படின்னா 2nd century AD உள்ளது. ஸோ இது எது அப்படின்னா இதுவும் மிசிரி போர்ட்டோட ட்ரேட் ரெக்கார்டை சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் தான். ஓகேவா? ஸோ இது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பாரிபஸ் மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரியன் நேஷ்னல் லைப்ரரி இன் வியன்னா. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா வியன்னாவில் இருக்க ஆஸ்ட்ரியன் நேஷ்னல் லைப்ரரியில் இருக்க ஒரு பாரிபஸ் மியூசியமில் இருக்க ஒன்று. ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு டாக்குமெண்ட், புக்கு கிடையாது. ஸோ இதில் என்ன ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா போர்ட் ஆஃப் மிசிரி அப்படின்ற அங்கே ஒரு போர்ட் இருந்துச்சு, அங்கே ட்ரேட் நடந்துச்சுன்றதுக்கான ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்கு நடுவில் ட்ரேடு கான்ட்ராக்ட் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப லீகலாக எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த அக்ரிமெண்ட் வியன்னா பாப்பிரஸ். சரி, இந்த ட்ரேடை வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷிப் இருக்கான், அந்த ஷிப்போட பேர் ஹெர்மோபோலான். அந்த ஷிப்பை என்ன பண்ணுது அப்படின்னா அது கார்கோ பண்ணுது. எதெல்லாம் கார்கோ பண்ணுது? ரொம்ப ப்ரீசியஸான ஐட்டம்ஸ், பெப்பர், ஐவரி, அதாவது யானையோட தந்தமும் மிளகும். எங்கேருந்து? இந்தியாவிலேருந்து ரோமுக்கு போகுது. ஸோ இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு ட்ரேடர் ரோமில் இருக்க ஒரு ட்ரேடருக்கு அக்ரிமெண்ட் போடுறாரு. எதுக்கு அப்படின்னா ஹெர்மோபோலன்ற கப்பல் வழியாக பெப்பர் அண்ட் ஐவரியை இந்தியாவிலேருந்து ரோமுக்கு அனுப்புறதுக்கு. ஓகேவா? ஓகே, சரி, இந்த பாப்பிரஸ் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேப்பர். இதை வந்து எதுலேருந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பாப்பிரஸ் அப்படின்ற பிளான்ட்லேருந்து செஞ்சுருப்பாங்க. இதை மோஸ்ட்லி இஜிப்தில் வந்து எழுதுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், இஜிப்தில் யூஸ் பண்ண பேப்பரு இந்தியாவிலேருந்து ரோமுக்கு போகிற ஒரு ட்ரேடோட அக்ரிமெண்ட்டை கண்டெயின் பண்ணி வச்சுருக்கதா வியன்னா பாரிபஸ். இது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியன் நேஷ்னல் லைப்ரரியில் இருக்குது. ஓகேவா? சரி, இவ்வளோ நேரம் யார் என்னென்ன புக்கில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து சங்கமேஜ்குள்ளே போகிறோம். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட். ஹிஸ்டாரிக் பீரியட்னால் இதுக்கப்புறம் இது நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெளிவாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கு முந்தின பீரியட் தான் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ இதோட திங் என்ன அப்படின்னா
மோஸ்ட்லி சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப ரிமார்க்காக வந்து இது சொல்லணும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரினா என்ன, எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டாவோ இல்லை ஒரு ஏதோவா இருக்கும். ஆனால் ப்ரீ ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர்ஸ் மூலயமா. ஸோ இந்த சங்கம் லிட்ரேச்சர்ஸில் வந்து நமக்கு நிறைய போயம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடான சங்கம் ஏஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகளாக இருக்கலாம், பாறைகள் இருக்க கல்வெட்டுகள், இல்லை பாட்ரிஸாக இருக்கலாம், அதாவது பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன் படித்தோம்ல அதுவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு சங்கம் ஏஜ் இப்படி தான் இருந்திருக்கணும்னு நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சங்கர் கார்பஸ்னு ஒன்று இருந்திருக்கு. இது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட். ஸோ இதை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த பீப்புள் எப்படி இருந்திருப்பாங்க, அந்த கல்ச்சர் சொசைட்டிலாம் அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும்னு நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து பார்க்க போகிறது குரோனாலஜி. குரோனாலஜி அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரியோட டாக்குமெண்டட் டைம், அதாவது டைம்லைன் பேஸ் பண்ணி இந்த ஈவெண்ட் ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் செகண்டுன்னு சிஸ்டமைஸ்டாக இருக்கிறது தான் குரோனாலஜி. ஓகேவா? ஈவெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டைம்லைன் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆன்கோயிங் டிபேட் என்னென்னா நமக்கு எக்ஸாக்டாக எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே நம்மளோட சங்கம் சொசைட்டி சங்கம் ஏஜ் இதெல்லாம் ஃபாலோ ஆகும்னு தெரியலை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஆய்வுகள் இது ரொம்ப முந்தைய காலம்னு சொல்லலாம், இல்லை இது வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக இப்போ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அது என்னென்னா 3rd century BCEலேருந்து 3rd century CE, இது ரெண்டையும் நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு இதுக்குள்ளே இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். 3rd century BCEலேருந்து 3rd century CE வரைக்கும் இதுலேருந்து எங்கேயோ இருந்திருக்கலாம் அப்படி சொல்லலாம். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுற எவிடன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா கெர்கோ ரோமன் டெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்தோம்ல, பிளினி அண்ட் பிளோட்டமி, அவங்க 2 பேரோட புக்ஸு, அப்புறம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அசோகனோட கல்வெட்டுகள். ஓகேவா? ஸோ மௌரியன் எம்பையரான அசோகன் வந்து அவரோட கல்வெட்டுகளில் சேரன், சோழன், பாண்டியரை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கம்போசிஷன் அண்ட் கம்பிலேஷன்ஸ், நம்ம இப்போ பார்க்குறோம்ல புக்கு, சங்க இலக்கியங்கள், அதில் உள்ள போயம்ஸ், அதில் சொல்லப்படுற திங்ஸை வச்சு இங்கே இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, தேவர் கம்பைல்டு, அதெல்லாம் தனித்தனி புக்ஸாக இருந்திருக்கு, அதெல்லாம் கம்பைல் பண்ணி லேட்டரான டேட்லேயும் சொல்லியிருக்கலாம். ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த அசோக பிராமி அது என்னென்னா எம்பரர் அசோக படித்தோம்ல இப்போ கொஞ்சம் முன்னாடி, மௌரியன் எம்பரர். ஸோ அவரோட அஃபீஷியல் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட பிராமி ஸ்கிரிப்டோட ஸ்டைல் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே பீரியடில் இருந்திருக்கலாம் அப்படின்றத இது வந்து நமக்கு ஓரளவுக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பை கொடுக்குது. அடுத்து திணை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட லேண்டு, பிளேஸு இதெல்லாம் திணை வாரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த திணையை எங்கேருந்து இந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தொல்காப்பியம்ன்ற புக்லேருந்து பார்க்குறோம். ஓகேவா? சரி, இந்த திணைனா என்ன அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பை, மவுண்டெயின்ஸ் இருக்க லேண்ட்ஸ்கேப், கடல் இருக்க லேண்ட்ஸ்கேப்னு அந்தந்த பகுதியில் இருக்க திங்ஸை வச்சு அந்த என்விரான்மெண்ட்டை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது, வகைப்படுத்துறது தான் இந்த திணை. அங்கே இருக்க நேச்சுரல் அண்ட் பீப்புள், அந்தந்த திணையில் இருக்க பீப்புள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போது கடலில் இருக்கவங்கலாம் மீன் பிடிப்பாங்க, இதே இது மலையில் இருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி வேட்டையாடுதல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திங்ஸை பண்ணும். ஸோ முக்கியமாக இந்த சங்கம் போயம்ஸ் வந்து இந்த நேச்சர் அண்ட் பீப்புளை வச்சு நிறையா லேண்ட்ஸ்கேப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாடல்களை பாடுறாங்க. ஸோ 2 மெயின் தீம்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகம் அப்படின்னா ஒருத்தரோட இன்னர் திங்ஸ், ஒருத்தரோட ரொம்ப ரொம்ப ப்ரைவேட்டான லைஃப்பை பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறம் புறம், ஸோ இது வந்து ஜென்ரலாக பப்ளிக் லைஃப்பை பற்றி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு லிட்ரேச்சர் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லவ் வெர்சஸ் த வேர்ல்ட். ஸோ அகத்திணை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துட்டோம், என்ன அப்படின்னா அகம் அப்படின்னா ப்ரைவேட் லைஃப், புறம் அப்படின்னா பப்ளிக் லைஃப். அகத்திணை அப்படின்னா இது அவங்களோட லவ், எமோஷன், ஃபேமிலி இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது. புறத்திணை அப்படின்னா
அவங்களோட ஸ்டோரிஸ் ஆஃப் வாராக இருக்கலாம், கிங்காக இருக்கலாம், பிரேவரியாக இருக்கலாம், இதெல்லாம் பற்றி பேசுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு திணையை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அகத்திணை, இன்னொன்று புறத்திணை. அகம் அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், ப்ரைவேட் லைஃப், அவங்களோட லவ், ஃபேமிலி, எமோஷன்ஸ்லாம் பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறம் புறம்னா வெளியே இருக்கிறது, பப்ளிக் லைஃப்னு சொன்னோம். ஸோ புறத்திணைனா அவங்களோட வார், கிங்ஸ், பிரேவரி இதெல்லாம் பற்றி பேசுகிறது. சரி, இது வந்து ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலை வச்சு அகம் புறம்னு பிரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐந்திணை, இது வந்து லேண்ட்ஸ்கேப்பை வச்சு பிரிக்கிறது. அகம் புறம் இது வந்து ஒருத்தரோட லைஃப்பை பேஸ் பண்ணி, ஐந்திணைகள் வந்து நம்ம வாழ்கிற லேண்ட்ஸ்கேப்பை பேஸ் பண்ணி. ஸோ அது என்னென்னு பார்த்தலாமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதெல்லாம் லேண்ட்ஸ்கேப்ஸ். ஸோ இதை வச்சு அந்த இதை பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குறிஞ்சின்னு எடுத்துட்டோன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ இவங்களுக்கு வந்து ஹண்டிங், வேட்டையாடுதலும் கேதரிங்கும் தொழிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். ஸோ இதில் வந்து ஆடு மாடுலாம் வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் மருதம். ஸோ மருதம்லாம் என்ன அப்படின்னா வயலெல்லாம் இருக்கும். ஸோ வயல் வந்து ஃபார்மிங் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நெய்தல், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ இங்கே மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் உப்பு மேக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி பாலை, இது வந்து வறண்ட டெசர்ட். இதில் மோஸ்ட்லி ராபரி இருக்கும், ஒரு மாதிரி கடுமையான வாழ்க்கை முறை இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இது யூனிட் 6ஓட பார்ட் 1 வீடியோ, ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் தான் பண்ண போகிறோம். இந்த இப்போ நான் காட்டின கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக என்னோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? பாய்.